இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் துவரம்பருப்பு எடுத்து அலசி வச்சுருக்கேன். அதோட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து சாம்பார் காய் தான் இருந்துச்சு. நான் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பருப்பில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் மணத்துக்காக. ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு எத்தனை விசில் வரணுமோ அது வரைக்கும் வச்சு அந்த பருப்பை வேக விட்டுக்கோங்க. குக்கரில் அது வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், அது நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதவும் நல்லா கிண்டி விட்டுட்டு நான் ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வெந்தோன்னே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தை கிண்டி வச்சிடணும். அப்புறம் நம்ம முன்னாடியே குக்கரில் பருப்பு வேக வச்சுருந்தோமா, அதை வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா இப்படி நல்லா கொதிச்சு வரும். சாம்பார் ரெடி. இது மேலே மல்லித்தூளை போட்டு இறக்குனா சுவையான சாம்பார் ரெடி.